9 பிள்ளைகள் கொண்ட பெரிய குடும்பம். தந்தையும் தாயும் மில் தொழிலாளிகள். அடுத்த வேளை உணவுக்கு உத்தரவாதம் இல்லாத வறுமை சூழல். இப்படிப்பட்ட வாழ்க்கை சூழலில் பெரும் சிரமங்களுக்கிடையில் BA படித்து பாஸ் செய்கிறார் அந்த இளைஞர். வேலை தேடிக்கொண்டே சர்வீஸ் கமிஷன் தேர்வு எழுதுகிறார். தேர்ச்சி பெற்றதால் செங்கல்பட்டு தாசில்தார் அலுவலகத்தில் கிளர்க் வேலை கிடைக்கிறது. வேலையில் சேர அழைப்பு வருகிறது. அந்த நேரத்தில் மதுரை தியாகராயர் கல்லூரியில் MA தமிழ் இலக்கியத்தில் சேரவும் இடம் கிடைக்கிறது. ஒருவேளை அந்த இளைஞர் அரசு வேலைதான் உசத்தி என்று முடிவு செய்து அதில் சேர்ந்திருந்தால், அன்பு பெரியோர்களே, அருமை தாய்மார்களே என்ற அந்த வசீகர குரலை தமிழகம் கேட்காமலே இருந்திருக்கும். பட்டிமன்றம் என்ற நிகழ்ச்சி அருகி போயிருக்கலாம், அல்லது கற்றறிந்த அறிஞர்களுக்கானதாகவே இருந்திருக்கலாம். கற்றறிந்தோர் சபைகளில் இருந்த பட்டிமன்றத்தை சாமானிய மக்களிடம் கொண்டு போய் சேர்த்ததில் பெரும் பங்கு வகித்த அந்த இளைஞர் தான் சாலமன் பாப்பையா. பேச்சாளராக, தமிழ் அறிஞராக, எழுத்தாளராக, பேராசிரியராக இப்போது இருக்கும் அவர் அந்த உயரத்தை சாதாரணமாக அடைந்து விடவில்லை. சாலமன் பாப்பையா என்ற அந்த இலக்கிய ஆளுமையின் பின்னணியில் வறுமை, உழைப்பு, படிப்பு, தியாகம் போன்ற பல அம்சங்கள் இருக்கின்றன. சாலமன் பாப்பையாவின் பூர்வீகம் தென்காசி பக்கமுள்ள ஒரு கிராமம். பெற்றோர் சுந்தரம் பாக்கியம் தம்பதி பஞ்சம் பிழைப்பதற்காக திருமங்கலம் அருகே சாத்தங்குடி என்ற கிராமத்திற்கு வந்து நெசவு தொழில் பார்த்தனர். பிறகு மதுரைக்கு அவர்கள் இடம்பெயர்ந்தனர். சுந்தரம் பாக்கியம் தம்பதியின் 9வது மகனாக சாலமன் பாப்பையா 1936ஆம் ஆண்டு பிறந்தார். மூத்த உடன்பிறப்புகள் திருமணமாகி சென்றுவிட சகோதரிகளின் திருமணத்திற்கு இவர்களது ஒரே சொத்தான வீடு எப்போதும் ஒத்தியிலேயே இருக்கும். நெசவு தொழில் பெரிதாக கை கொடுக்காத நிலையில் மதுரையில் செயல்பட்டு வந்த ஹார்வி மில்லில் வேலைக்கு சேர்ந்தார் சாலமன். வெறும் 3ஆம் வகுப்பு மட்டுமே படித்துவிட்டு தொழிலாளியாக காலத்தை கழித்த தந்தைக்கு சொல்லிக் கொள்ளும்படி பெரிய வருமானம் இல்லை. சாலமனின் தாய் பாக்கியம் தமது கடைசி காலம் வரை நோயுடனே போராடி கொண்டிருந்தார். வறுமை அவர்களது குடும்பத்தில் ஒரு உறுப்பினராக குடியிருந்து வந்தது. பசியும் பட்டினியுமாக வாழ்க்கை கழிந்தாலும் சாலமன் பாப்பையா படிப்பை மட்டும் கைவிடவில்லை. ஸ்காலர்ஷிப் உதவியுடனும் நண்பர்கள் உதவியுடனும் படிப்பை தொடர்ந்தார். பள்ளியில் படிக்கும் போதே சக மாணவர்களுக்கு டியூஷன் எடுத்து அதில் கிடைத்த சொற்ப வருவாயை படிப்புக்காக பயன்படுத்திக் கொண்டார். பள்ளி படிப்பு முடித்ததும் மகனை வேலைக்கு அனுப்ப திட்டமிட்டனர் பெற்றோர். காரணம், படிப்பு கட்டணம் செலுத்த முடியாத வறுமை சூழல். என்ன செய்வதென்று தெரியாமல் பாப்பையா தவித்துக் கொண்டிருந்த சூழலில் பள்ளியில் அவருக்கு பாடம் சொல்லிக் கொடுத்த ஏம்ஸ் என்ற ஆசிரியரே பாப்பையாவை அமெரிக்கன் கல்லூரியில் சேர்த்து விட்டிருக்கிறார். இப்படி பெரும் சிரமங்களுக்கு இடையில் மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் 1957ஆம் ஆண்டு BA பொருளாதாரத்தில் தேர்ச்சி பெற்றார் பாப்பையா. இந்த நிலையில்தான் சர்வீஸ் கமிஷன் தேர்வு எழுதினார். அதில் தேர்ச்சி பெற்றதை அடுத்து செங்கல்பட்டு தாசில்தார் அலுவலகத்தில் கிளர்க்காக பணியில் சேர சொல்லி அவருக்கு அழைப்பு வந்தது. ஆனால் கிளர்க்காக தமது வாழ்க்கையை சுருக்கிக் கொள்ள விரும்பாத சாலமன் பாப்பையா மேற்படிப்பை தொடர விரும்பினார். சம்பாதித்தே ஆக வேண்டிய நிலையில் MA தமிழ் இலக்கியம் படிக்க முடிவு செய்தார் சாலமன் பாப்பையா. மகனின் படிப்பு முடியட்டும் என 3 ஆண்டுகள் காத்திருந்த சுந்தரம் மகன் MA படித்திருக்கிறான், எனவே வீடு தேடி வந்து வேலைக்கு அழைத்துச் செல்வார்கள் என்று எதிர்பார்த்திருந்தார். ஆனால் அப்படி எதுவும் நடக்கவில்லை. ஏதேனும் ஒரு வேலையில் சேர்ந்தாக வேண்டிய கட்டாயத்தில் அதற்கான முயற்சிகளில் பாப்பையா இறங்கினார். கல்லூரியில் டியூட்டராக சேர்ந்து விட வேண்டும் என்பது அவரது எண்ணம். பிழை திருத்துவது, ஆசிரியர்கள் இல்லாத நேரத்தில் வகுப்பு எடுப்பது, விரிவுரையாளர்களுக்கு உதவி செய்வது போன்ற வேலைகளை செய்பவர்கள் தான் டியூட்டர். ஒப்பந்த அடிப்படையில் 1-2 ஆண்டுகளுக்கு இந்த டியூட்டர்களை கல்லூரிகளில் வேலைக்கு எடுப்பார்கள். பின்னர் அந்த கல்லூரிகளிலேயே விரிவுரையாளர் அல்லது பேராசிரியர் பணிக்கு ஆள் எடுக்கும் போது டியூட்டர்களாக பணியாற்றியவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். எனவே பாப்பையா தாம் படித்த அமெரிக்கன் கல்லூரியிலேயே டியூட்டர் வேலைக்கு முயற்சி செய்தார். ஆனால் அந்த நேரத்தில் அந்த கல்லூரியில் டியூட்டர் வேலை காலி இல்லை. எனவே கல்லூரி முதல்வர் சபரிராயன் சிபாரிசின் பேரில் வேலூரில் உள்ள ஊரிஸ் கல்லூரியில் டியூட்டராக இணைந்தார். அவருக்கு அப்போது சம்பளம் 102 ரூபாய். ஆனால் அறை வாடகை, உணவு போன்ற அவரது அத்தியாவசிய செலவுகளுக்கே அந்த பணம் சரியாக இருந்தது. குடும்பத்திற்கென சொற்பமாக கூட பணம் அனுப்ப முடியாத நிலை. எனவே ஓராண்டு மட்டுமே அந்த பணியில் அவரால் நீடிக்க முடிந்தது. மீண்டும் சொந்த ஊருக்கே திரும்பி வேலைக்கு முயற்சிக்க அவர் விரும்பியபடியே 1961ஆம் ஆண்டு அவர் படித்த அமெரிக்கன் கல்லூரியிலேயே டியூட்டர் வேலை கிடைத்துவிட்டது. பெரிய இலக்கை அடைந்து விட்டதைப் போல அளவில்லா மகிழ்ச்சி பாப்பையாவுக்கு. கல்லூரியில் 3 ஆண்டு ஒப்பந்தத்தில் பாப்பையா வேலைக்கு சேர்ந்தார். வேலைக்கு இடையே மேடை பேச்சுகள், பட்டிமன்றம் என நாட்கள் வேகமாக ஓடத் தொடங்கின. வேலை ஒப்பந்தம் முடிய இன்னும் ஓராண்டு இருந்த நிலையில் பாப்பையாவுக்கு திருமணம் செய்து பார்க்க விருப்பப்பட்டார் தந்தை. ஆனால் பாப்பையாவுக்கு திருமணம் செய்து கொள்வதற்கு அப்போதைக்கு விருப்பமில்லை. படிப்புக்காக வாங்கிய கடன்கள் இருந்தன. வீடும் ஒத்தியில் இருந்தது. ஒரு அண்ணன் வேறு சரியான வேலை இல்லாமல் இருந்தார். இந்நிலையில் தாம் எப்படி திருமணம் செய்து கொள்வது என்கிற தயக்கம் பாப்பையாவுக்கு. முக்கியமாக திருமண செலவுக்கு பணத்திற்கு எங்கே போவது? ஆனால் தந்தை சுந்தரம் தமது முடிவில் உறுதியாக இருந்தார். எனவே அருப்புக்கோட்டையைச் சேர்ந்த தேவவரம் என்பவரின் மகள் ஜெயாபா என்பவருக்கும் சாலமன் பாப்பையாவுக்கும் திருமணம் நடத்தி வைக்கப்பட்டது. பாப்பையாவின் மனதிற்கேற்ப இல்லற வாழ்க்கை இனிமையாக நடந்தது. இனிய இல்லறத்தின் பயனாக ஆண், பெண் என 2 குழந்தைகள் பிறந்தன. கல்லூரி வேலைக்கிடையில் மேடை பேச்சுகள், பட்டிமன்றம் என தமக்கு பிடித்தமான வேலையையும் செய்து வந்தார் பாப்பையா. மதுரையில் மெஜூரா கோட்ஸ் மில்லுக்கு எதிரே செயல்பட்டு வரும் தமிழ் சுவிசேஷ லூத்தரன் திருச்சபை நடத்திய பள்ளியில் பாப்பையா ஆரம்ப கல்வி பயின்றார். அதே பள்ளியில் வாரந்தோறும் லைசியம் வகுப்பு எனப்படும் பேச்சு மன்றம் நடத்தப்படும். நன்றாக பேசக்கூடிய மாணவர்களுக்கு ஏதாவது ஒரு தலைப்பை கொடுத்து பேச வைப்பார்கள். அந்த வகுப்பில் பாப்பையா ஆர்வத்துடன் கலந்து கொண்டு நன்றாக பேசி கைதட்டல் வாங்கி முதலிடத்தை பிடிப்பார். பரிசாக வெள்ளி மெடல்கள் கிடைக்கும். இப்படி அவர் வாங்கி குவித்த மெடல்கள் ஏராளம். இந்த லைசியம் வகுப்புகளே பின்னாளில் அவர் பேச்சாளராக மாற வித்திட்டன. பின்னர் தல்லாக்குளத்தில் உள்ள அமெரிக்கன் கல்லூரி உயர்நிலைப் பள்ளியில் படித்தபோது பேச்சு போட்டிகளில் பங்கேற்று வெற்றிகளை குவிக்க தொடங்கினார். வறுமையின் காரணமாக சிறு வயதிலிருந்தே பாப்பையா மற்றவர்களிடமிருந்து விலகியே இருந்துள்ளார். எந்த செயலை தொட்டாலும் இது நம்மால் முடியாது என்ற மனநிலை முந்திக் கொண்டு வந்துவிடும். இது அவர் பங்கேற்ற பேச்சு போட்டிகளிலும் கூட எதிரொலிக்கும். இந்த மனப்பான்மையால் ஒரு கட்டத்தில் பேச்சு போட்டியில் கலந்து கொள்வதையே விட்டுவிட்டார் பாப்பையா.
அமெரிக்கன் கல்லூரியில் படித்த காலத்தில் அந்த கல்லூரியில் செயல்பட்ட திருவள்ளுவர் மன்றத்தின் தலைவராக பாப்பையா தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்போது விட்டகுறை தொட்டகுறையாக மேடை பேச்சுகள் அவரை விடாமல் தொடர்ந்தன. பேச்சு போட்டி தவிர நாடகங்களில் நடிப்பது, பாடுவது, நாடகங்கள் எழுதுவது, ஓவியம் வரைவது என பள்ளி கல்லூரி நாட்களில் பல்துறை வித்தகராகவே வலம் வந்தார் பாப்பையா. அந்த காலத்தில் தமிழக பள்ளிக்கூடங்களில் கிட்டத்தட்ட எல்லா பள்ளிக்கூடங்களிலும் இலக்கிய மன்றம் என்ற ஒரு அமைப்பு இருக்கும். பாரதி விழா, பொங்கல் விழா, இலக்கிய மன்ற நிறைவு விழா என்று ஏகப்பட்ட நிகழ்ச்சிகள் அந்த மன்றத்தின் மூலம் நடத்தப்படும். அப்படி இலக்கிய மன்ற நிகழ்ச்சிகளில் பேசுவதற்காக பாப்பையாவை அழைப்பார்கள். அந்த மேடைகளில் பேசுவதற்கு வருவாயெல்லாம் கிடைக்காது. ஆனால் ஆர்வமாக அந்த மேடைகளை தேடி ஓடுவார் பாப்பையா. காரணம், அந்த மேடைகளை நல்ல பயிற்சி களங்களாக பயன்படுத்திக் கொண்டார் அவர். இந்த நிலையில்தான் அவருக்கு முதல் பட்டிமன்ற வாய்ப்பு கிடைத்தது. அவர் முதலில் மேடையேறிய பட்டிமன்றம் புதுக்கோட்டையில் 1961ஆம் ஆண்டு செப்டம்பர் 24ஆம் தேதி நடந்தது. கலை இலக்கிய பெருமன்றத்துடன் தொடர்புடைய புதுகை இலக்கிய மன்றம் சார்பில் பாரதிக்கும் தாகூருக்கும் விழா நடத்தப்பட்டது. இதையொட்டி நடத்த பட்டிமன்றத்தில் தான் பாப்பையா முதலில் பங்கேற்று பேசினார். அவரது அந்த பேச்சு இலக்கிய ஆர்வலர்களை ஈர்க்க தொடர்ந்து பல பட்டிமன்ற வாய்ப்புகள் கிடைத்தன. முதலில் பாப்பையாவுக்கு பட்டிமன்றத்தில் பேசிய அனுபவம் எல்லாம் கிடையாது. சாதாரணமாக இலக்கிய பேச்சாளர்கள் எப்படி பேசுவார்களோ அப்படித்தான் ஆவேசமாக மேடைகளில் முழங்கிக் கொண்டிருந்தார் பாப்பையா. பேச்சில் நகைச்சுவை இருக்காது. திராவிட இயக்கங்களின் பாதிப்பு காரணமாக உரைநடை தமிழில் வேகமாகவும் உணர்ச்சிகரமாகவும் பேசி வந்தார் அவர். இன்றைக்கு நகைச்சுவையாக பேச தெரிந்த யாரும் பட்டிமன்ற மேடைகளில் ஏறிவிட முடியும். அந்த காலத்தில் பட்டிமன்றம் பேசுபவர்கள் பேராசிரியராகவோ தமிழ் புலவராகவோ தான் இருக்க வேண்டும் என்கிற விதி இருந்தது. குறைந்தபட்சம் பள்ளிக்கூட ஆசிரியராகவாது இருந்தாக வேண்டும். இலக்கியங்களையும் புராணங்களையும் பேச வேண்டிய தேவை இருந்ததால் அந்த தகுதியும் அவசியமாக இருந்தது. ஆரம்ப காலங்களில் பட்டிமண்டபம் என்ற பெயரில் உள்ளரங்கங்களில் மெத்த படித்தவர்கள் மத்தியில் நடத்தப்பட்டு வந்தது. பொதுவாக இத்தகைய பட்டிமண்டபங்களில் கரடுமுரடான இலக்கியம் குறித்த அறிஞர்களின் விவாதமாகவே அது இருக்கும். சாதாரண மக்கள் அந்த பட்டிமண்டபங்களுக்கு போனால் ஒன்றும் விளங்காது. அந்த பட்டிமண்டபங்களில் கம்பனை பற்றி மட்டுமே அதிகமாக பேசுவார்கள். உள்ளரங்கங்களில் அறிஞர்கள் மத்தியில் நடத்தப்பட்டு வந்த பட்டிமண்டபங்களை எளிமையாக்கி அதனை வீதிக்கு கொண்டு வந்தவர் குன்றக்குடி அடிகளார் தான். சிறந்த பேச்சாளரான குன்றக்குடி அடிகளார் சிலப்பதிகாரம், மணிமேகலை, சைவ இலக்கியங்கள் ஆகியவற்றை பட்டிமன்றத்திற்கு கொண்டு வந்தார். அவர் பட்டிமன்ற மேடைக்கு வந்தது தமிழ் புலவர்களுக்கும் சாதகமாகவே இருந்தது. நல்ல பேச்சாளர்களை தட்டி கொடுத்து ஊக்கப்படுத்தினார் குன்றக்குடி அடிகளார். அப்படித்தான் பாப்பையாவும் குன்றக்குடி அடிகளாரின் பட்டிமன்றங்களில் கலந்து கொண்டு சிறந்த பேச்சாளராக விளங்கினார். 1962ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 5ஆம் தேதி பொள்ளாச்சியில் நடந்த சிலப்பதிகார மாநாட்டில்தான் பாப்பையா முதலில் குன்றக்குடி அடிகளாரை சந்தித்தார். கோவலன் வீழ்ச்சிக்கு காரணம் ஊழா, சூழலா, காமமா என்ற தலைப்பில் நடந்த பட்டிமன்றத்தில் பேசினார் பாப்பையா. அவரது பேச்சுக்கு பெரும் வரவேற்பு. எனவே பாப்பையாவை தட்டி கொடுத்ததுடன் வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி தந்தார். பட்டிமன்றங்களில் பேசி வந்த பாப்பையா 1962 செப்டம்பர் மாதம் எட்டயபுரத்தில் நடந்த பாரதி விழாவில் கலந்து கொண்டு பேசினார். அதில் அவரது பேச்சை பார்த்த கல்கத்தா தமிழ்ச்சங்க மாணவர்கள் பாப்பையாவை கல்கத்தா தமிழ்ச்சங்கத்தில் பட்டிமன்றம் நடத்த அழைத்தனர். முதலாக பாப்பையா நடுவராக அமர்ந்த பட்டிமன்றம் அதுதான். குறுகிய காலத்திலேயே அவர் பேச்சாளராக இருந்து நடுவராக உயர்ந்தார். கோயில் திருவிழா ஒன்றில் பட்டிமன்றத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. அடித்தட்டு மக்கள் வசிக்கும் பகுதியில் இருக்கும் கோயில் அது. எனவே பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்தவர் இலக்கியத்தரமான பட்டிமன்றம் வைத்தால் அவர்களுக்கு ஒன்றும் புரியாது. குடும்பத்திற்கு பெருமை தருவது கணவனா மனைவியா என்று தலைப்பு வையுங்கள், அதுதான் அவர்களுக்கு புரியும் என்று பேச்சுவாக்கில் கூறியுள்ளார். அந்த நொடியில்தான் பாப்பையாவின் பட்டிமன்றத்தின் போக்கு தீர்மானிக்கப்பட்டது என்று கூறலாம். அதன் பிறகுதான் வெகுஜன மக்களை கவரும் கருப்பொருளை மையமாக கொண்டு தலைப்புகள் அமைத்து பட்டிமன்றங்களை நடத்த தொடங்கினார் பாப்பையா. அது அவருக்கு நன்றாகவே கை கொடுத்தது. மேலும் சீரியஸான இலக்கியங்களை பேசி கேட்பவர்களின் பொறுமையை சோதிக்காமல் நகைச்சுவையாக மதுரை வட்டார தமிழில் பேசத் தொடங்கினார். இதற்கு அடித்தட்டு மக்களிடையே பெரும் வரவேற்பு கிட்டியது. மதுரைக்கு கோயில் நகரம் என்ற ஒரு பெயர் உண்டு. அது மதுரை மாநகரின் சிறப்பு என்றே சொல்லலாம். இப்படி அந்த நகரத்தில் தெருவுக்கு ஒரு கோயில் உருவானதற்கு பின்னால் ஒரு சமூக காரணமும் இருக்கிறது. அந்த காலகட்டத்தில் ஆதிக்க சாதியினர் மட்டுமே பெரிய கோயில்களுக்கு போக முடியும். அடித்தட்டு மக்கள் அந்த கோயில்களுக்கு நுழைவதை பற்றி கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது. எனவே அத்தகைய மக்கள் தாங்கள் வசிக்கும் பகுதிகளிலேயே தங்களுக்கான கோயில்களை உருவாக்கி கொண்டார்கள். அந்த கோயில்களில் நடத்தப்பட்ட திருவிழாக்கள் தான் பட்டிமன்றம், தெருக்கூத்து போன்ற கலை வடிவங்களை வாழ வைத்து வந்தன. அந்த வகையில் பட்டிமன்றம் அழிந்து போகாத அளவுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து பேச்சாளர்களை ஊக்கப்படுத்தியது தெருவுக்கு தெரு இருக்கும் அந்த கோயில்கள் தான். தெருவில் குடியிருக்கும் சாதாரண மக்கள் கூடி திருவிழாக்கள் நடத்தும் போது பெரிய அளவில் செலவு செய்து கலை நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்ய முடியாது. அதனால் அவர்களது பார்வை பட்டிமன்றம் பக்கமாக திரும்பியது. பட்டிமன்றம் அடித்தட்டு மக்களை ஈர்க்க குடும்ப விவகாரங்களை தலைப்பாக்கி நகைச்சுவை கலந்து பேசத் தொடங்கியது முக்கிய காரணமாக இருந்தது. வெறும் உரைவீச்சாக இல்லாமல் வாத பிரதிவாதங்கள் இருந்ததால் பட்டிமன்ற வாய்ப்புகள் பெருகத் தொடங்கின. பட்டிமன்றங்கள் மிகப்பெரும் ஜனவழிக்கு வர காரணமாக இருந்த மீடியாக்களில் வானொலிக்கு முக்கிய பங்கு உண்டு. தொடக்க காலங்களில் இலக்கிய பேருரைகள் தான் வானொலியில் ஒளிபரப்பாகும். பாப்பையாவே அப்படி நிறைய பேசியிருக்கிறார். குன்றக்குடி அடிகளார் காலகட்டத்தில் தான் வானொலியின் கவனம் பட்டிமன்றத்து பக்கம் திரும்பியது. மதுரை மீனாட்சியம்மன் கோயிலில் திருக்குறள் 2000 ஆண்டு விழாவில் குன்றக்குடி அடிகளார் தலைமையில் நடந்த பட்டிமன்றம் வானொலியில் நேரலையாக ஒளிபரப்பு செய்யப்பட்டது. அதற்கு கிடைத்த வரவேற்பை பார்த்து தனியாகவே வானொலி பட்டிமன்றங்கள் போடத் தொடங்கினார்கள். அதன் மூலம் பட்டி தொட்டிக்கெல்லாம் பட்டிமன்றம் போய் சேர்ந்தது. தொலைக்காட்சி என்று எடுத்துக்கொண்டால் அந்த காலத்தில் தூர்தர்ஷன் மட்டும்தான். அதுவும் குறிப்பிட்ட சில பகுதிகளில் மட்டும்தான் ஒளிபரப்பாகும். 1987ஆம் ஆண்டுதான் பாப்பையாவுக்கு தொலைக்காட்சி வாய்ப்பு கிடைத்தது. கோவையில் மாணிக்கம் என்ற மாணவர் பாரதி இலக்கிய பேரவை என்ற அமைப்பை நடத்தி கொண்டிருந்தார்.
அவர் ஒருமுறை பாரதி விழாவுக்கு ஏற்பாடு செய்திருந்தார். அதில் பாப்பையாவின் பட்டிமன்றத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. தூர்தர்ஷனின் அன்றைய துணை இயக்குனர் நடராஜன் அங்கு வந்திருந்தார். பட்டிமன்றத்தை முழுமையாக பார்த்த அவர் அடுத்து வந்த தீபாவளி பண்டிகையின் போது தொலைக்காட்சியில் பட்டிமன்றம் நடத்த வாய்ப்பு கொடுத்தார். குடும்பத்தின் பெருமைக்கு பெரிதும் காரணம் கணவனா மனைவியா என்று தலைப்பு கொடுத்தார் பாப்பையா. அந்த பட்டிமன்றம் மாபெரும் வெற்றி. பாராட்டுகள் குவிந்தன, பத்திரிகைகள் உச்சி மோர்ந்தன. அதன் பிறகுதான் தனியார் தொலைக்காட்சி வாய்ப்பு. பல ஆண்டுகளை கடந்தும் அந்த பந்தம் நீடித்து வருகிறது. தமிழகத்தில் பாப்பையாவின் பட்டிமன்றம் இல்லாமல் எந்த ஒரு பண்டிகையும் கொண்டாடப்படுவது இல்லை என்பதே அவருக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. ரஜினிகாந்துடன் சிவாஜி திரைப்படத்தில் நடித்ததன் மூலம் பட்டிமன்ற மேடைகளில் கோலோச்சி வந்த சாலமன் பாப்பையா பட்டி தொட்டி எங்கும் சென்று சேர்ந்தார். ஆனாலும் அவருக்கு அது முதல் படம் அல்ல. 90களின் தொடக்கத்திலேயே பாப்பையா சினிமாவில் நடித்துள்ளார். பள்ளி நாட்களிலேயே சினிமாவில் நடிக்க வேண்டும் என்ற கனவு அவருக்கு இருந்தது. பள்ளி நாட்களில் நாடகங்களை எழுதி அவரே இயக்கியும் இருக்கிறார். அவரது இந்த திறமையை பார்த்த ஆசிரியர்கள், நீ சினிமாவுக்கு போனால் நல்ல எதிர்காலம் இருக்கிறது என்று சினிமா ஆசையை விதைத்துள்ளனர். இப்போது உள்ளது போல் சினிமாவில் நடிப்பது அந்த காலத்தில் அவ்வளவு சுலபமான செயல் அல்ல. திறமை இருந்தால் மட்டும் போதாது, அழகு உள்ளிட்ட அம்சங்களும் இருக்க வேண்டும். கருத்து நிறம் கொண்டவர்களுக்கு இருக்கும் அதே தாழ்வு மனப்பான்மை பாப்பையாவுக்கும் இருந்துள்ளது. நமக்கெல்லாம் எங்கே வாய்ப்பு கிடைக்கப் போகிறது என்கிற தாழ்வு மனப்பான்மை சினிமாவுக்கு முயற்சி செய்வதை தடுத்து விட்டது. எனவே சினிமா ஆசையை உள்மனதிலேயே குழி தோண்டி புதைத்துவிட்டு தானுண்டு தன் படிப்பு மேடை பேச்சு என்று இருந்திருக்கிறார். எனினும் பிற்காலத்தில் அவர் எதிர்பார்க்காமலேயே சினிமா வாய்ப்புகள் அவரை தேடி வந்தன. பாரதி ராஜாவின் புதிய வார்ப்புகள் திரைப்படம் வெளியான நேரம் மதுரை சேதுபதி மேல்நிலைப்பள்ளி மைதானத்தில் அவருக்கு பாராட்டு விழா நடத்த ஏற்பாடாகியிருந்தது. பாக்யராஜ் உட்பட அந்த படத்தில் நடித்த நட்சத்திரங்கள், திரைப்பிரபலங்கள் ஏராளமானோர் அந்த விழாவுக்கு வந்திருந்தனர். அந்த விழாவில் பேசுவதற்காக உள்ளூர் பேச்சாளர்களை அழைத்திருந்தனர். அந்த வகையில் சாலமன் பாப்பையாவுக்கும் வாய்ப்பு கிடைத்தது. சினிமாக்காரர்களை பார்க்க திரண்டிருந்த கூட்டம் பேச்சாளர்கள் பேசுவதையா கேட்கப் போகிறது? அந்த பெரும் கூட்டத்தில் ரசிகர்களின் விசில் சத்தமும் கூச்சலும் காதுகளை நன்றாகவே பதம் பார்த்தன. பாப்பையாவுக்கு முன்னால் பேசிய பேச்சாளர்களின் பேச்சுகள் கடலில் விழுந்த மழைத்துளிகளைப் போல காணாமல் போயின. அடுத்ததாக பாப்பையாவின் முறை. வெறும் 5 நிமிடம் மட்டுமே பேச வேண்டும் என்கிற முடிவுடன் மைக்கை பிடித்தார் பாப்பையா. புதிய வார்ப்புகள் படத்தில் இடம்பெற்ற 2 காட்சிகளில் தாம் நடித்திருந்தால் எப்படி இருக்கும் என கூறி காட்சிகளை விவரித்து அதை பாரதி ராஜா எப்படி இயக்கியிருக்கிறார் என்று பேசினார் பாப்பையா. விசில் சத்தமும் கூச்சலும் குறைந்து கைத்தட்டல் விண்ணை பிளந்தது. அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு பாரதி ராஜாவுடன் அவருக்கு நட்பு ஏற்பட்டது. பாலச்சந்தர் தயாரிப்பில் வெளியான பூவிலங்கு படத்தின் வெற்றி விழா மதுரை சக்தி சிவம் திரையரங்கில் நடைபெற்றது. படத்தை விமர்சனம் செய்து பேசும் வாய்ப்பு சாலமன் பாப்பையாவுக்கு வழங்கப்பட்டது. அதை சிறப்பாக செய்த பாப்பையாவுக்கு பாராட்டுகள் குவிந்தன. அடுத்தடுத்து சினிமா வாய்ப்புகளும் வரத் தொடங்கின. சென்னையில் கவிதாலயா சார்பில் நடந்த பல நிகழ்ச்சிகளில் சாலமன் பாப்பையாவுக்கு பேச வாய்ப்புகள் அளிக்கப்பட்டன. பாலச்சந்தர் இயக்கிய டூயட் திரைப்படத்தில் பாப்பையா தீர்ப்பு வழங்குவது போல ஒரு காட்சியை அமைத்து பட்டிமன்றத்தையும் பாப்பையாவையும் பெருமைப்படுத்தினார் பாலச்சந்தர். புது புது அர்த்தங்கள் திரைப்படம் வந்த நேரம் வெற்றிவேல் மூவி சார்பாக மதுரையில் ஒரு விழாவிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. அதில் பாலச்சந்தர், பாரதி ராஜா உட்பட பல திரைப்பட இயக்குநர்கள் கலந்து கொண்டனர். அந்த சினிமா விழாவில் பாப்பையாவின் பட்டிமன்றத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. பாலச்சந்தரின் புது புது அர்த்தங்கள் பழைய பல்லவியா புது ராகமா என்ற தலைப்பில் அந்த விழாவில் நடத்தப்பட்ட பட்டிமன்றத்திற்கு பெரும் வரவேற்பு. இந்த விழாவிற்கு பின்னரே சினிமாக்களில் பட்டிமன்ற காட்சிகளை பயன்படுத்தும் வழக்கம் அதிகரித்தது. அவருடைய பெயரும் திரைப்படங்களில் ஒலிக்கத் தொடங்கியது. பாலச்சந்தருக்கும் பாப்பையாவுக்குமான நெருக்கம் அதிகரித்தது. ஏராளமான சினிமா நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டாலும் பாப்பையா நேரடியாக நடித்த முதல் திரைப்படம் 90களில் வெளியான புது வருஷம். நடிகை நளினியின் தம்பி கதாநாயகனாகவும் நடிகை யுவராணி கதாநாயகியாகவும் நடித்த இந்த திரைப்படத்தில் பாப்பையா சுதந்திர போராட்ட வீரராக நடித்துள்ளார். சம்பள பிரச்சனை உள்ளிட்ட பல காரணங்களால் படத்திற்கு டப்பிங் பேச பாப்பையா மறுத்துவிட அவருக்காக குரல் கொடுத்தவர் வாத்தியார் ராமன் என்கிற நடிகர். படம் வெளியானாலும் ரசிகர்களிடையே வரவேற்பை பெற தவறிவிட்டது. அடுத்ததாக பிரபு நடித்த எஸ் மேடம் என்ற திரைப்படத்தில் பட்டிமன்ற காட்சியிலேயே நடித்திருப்பார் பாப்பையா. பிரபு பட்டிமன்றத்தில் பேச பாப்பையா தீர்ப்பு சொல்லுவார். அடுத்ததாக பிரம்மாண்ட இயக்குனர் சங்கரின் வாய்ஸ் படத்தில் நீதிபதியாகவும் சிவாஜி திரைப்படத்தில் அங்கவை சங்கவையின் தந்தையாகவும் நடித்திருப்பார் பாப்பையா. சிவாஜி படத்தில் நடித்ததன் மூலம் இனி திரைப்படத்தில் நடிக்கவே கூடாது என்ற முடிவுக்கு வந்தார் பாப்பையா. இந்த படத்தில் கருப்பு நிறத்தை பாப்பையாவே கிண்டல் செய்வதாக சர்ச்சைகள் வெடித்தன. இதனால் அவருக்கு எதிராக கண்டனங்கள் வலுத்தன. போஸ்டர்கள் ஒட்டப்பட்டன. அவற்றையெல்லாம் அமைதியாக எதிர்கொண்ட பாப்பையா சிவாஜி படம் தந்த கசப்பான அனுபவத்தால் அந்த படத்திற்கு பிறகு வந்த 30 பட வாய்ப்புகளை உதறி தள்ளினார். இனி திரைப்படங்களில் நடிக்கப் போவதில்லை என்ற அதிரடி முடிவையும் அப்போது எடுத்தார் பாப்பையா. எனவே ரஜினிகாந்துடன் நடித்த சிவாஜி திரைப்படம் தான் பாப்பையாவின் கடைசி திரைப்படமாக அமைந்துவிட்டது. இப்படி பட்டிமன்ற மேடை, எழுத்து, திரைப்படம் என அனைத்து தளங்களிலும் முத்திரையை பதித்துள்ளார் சாலமன் பாப்பையா. பேராசிரியராக அடையாளப்படுத்திக் கொண்டாலும் தமிழறிஞராக திருக்குறளுக்கு இவர் அளித்த விளக்கம் தமிழ் படைப்புலகில் புதிய திருப்பங்களை ஏற்படுத்தியது. அவர் எழுதிய புறநானூறு புதிய வரிசை வகை நூலும் குறிப்பிடத்தக்க படைப்பு. எல்லாவற்றுக்கும் மேலாக அறிவார்ந்தோர் அவையை அலங்கரித்த பட்டிமன்றத்தை சாதாரண மக்களிடம் எடுத்துச் சென்று பாமரர்களுக்கும் சொந்தமாக்கி எளிமையான பேச்சு மொழியிலும் வலுவான கருத்துக்களை சொல்ல முடியும் என பட்டிமன்றத்திற்கு தனிப்பாதையை உருவாக்கி கொடுத்தவர் சாலமன் பாப்பையா. தமிழில் பட்டிமன்றம் என்ற பேச்சு வடிவம் இருக்கும் வரையில் அவரது பெயரும் நிலைத்திருக்கும்.